வணக்கம். பிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகேஸ்வரன் கொலை நீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கப்படுகிறது. நாடாளுமன்றில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் நடத்தப்படலாம். தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய. நாட்டில் 7 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை காரணமாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருமதி விஜயகலாவின் கணவருமான தி மகேஸ்வரன் அவர்களது படுகொலையானது ஏற்கனவே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட கொலையாளிக்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேற்படி கொலையுடன் எம்மை தொடர்புபடுத்தி மீண்டும் ஒரு புரளி கிளப்பப்பட்டுள்ளது. மேற்படி கொலைக்கும் எமக்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை என்பதை நீதிமன்ற விசாரணைகள் நிரூபித்திருக்கின்றன. இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் பொய்யான தகவல்களை வெளியிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட வியாபார பண்டங்கள் அறவட்டு சட்டத்தின் கீழான கட்டளைகள், சுங்க கட்டளை சட்டத்தின் கீழான பிரேரணைகள், துறைமுக மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவட்டு சட்டத்தின் கீழான கட்டளைகள், உற்பத்தி வரி விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரச காலத்தில் மகேஸ்வரனின் கொலை தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிட்டவர்களுக்கு சந்தேகங்கள் இருப்பேன், ஏன் அவர்கள் மேல் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு செல்லவில்லை என கேட்க விரும்புகின்றேன். அல்லது இவர் பங்கெடுக்கும் ஆட்சியில் கௌரவ ஜனாதிபதி உடனும் பிரதமர் உடனும் கலந்துரையாடி ஒரு ஆணைக்குழுவை ஏன் அமைக்க முடியாது? அவ்வாறு ஒரு ஆணைக்குழுவை அமைத்து காலம் சென்ற மகேஸ்வரன் அவர்களது சகோதரர்களை அழைத்து விசாரித்தால் உண்மைகள் அம்பலத்துக்கு வரும் என்பதையும் இந்த சபையில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இருப்பினும் அத்தகைய சட்ட நடவடிக்கைகளுக்கு சென்றால் உண்மை அம்பலமாகிவிடும் என கருதியே இவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லாமல் பொய்யான தகவல்களை வழங்கி வருகின்றார். மேற்படி கொலையினை யார் செய்தார்கள் என்பது இந்த நாட்டுக்கே வெட்ட வெளிச்சமாகும். இந்த நிலையில் மேற்படி கொலையினை செய்தவர்கள் ஒருபுறம் இருக்க, அதனது பழியினை எம்மீது போடுவதை குறிப்பிட்ட தரப்பினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட கொலையை செய்தவர்கள் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வருகின்றார். அவர்கள்தான் இந்த கொலையை செய்தனர் என ஏற்றுக்கொண்டால் தங்களது அரசியலுக்கும் வர்த்தகத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடும் என அஞ்சியே இவர்கள் அதனை மூடி மறைத்து விடலாம் என எண்ணுகின்றார். உண்மையை ஒருபோதும் மூடி மறைத்துவிட முடியாது. மறைந்த மகேஸ்வரன் அவர்களது சகோதரர்களை கேட்டால் உண்மை என்னவென்பது அம்பலத்துக்கு வரும். இதையே இந்த சபையில் நான் மீண்டும் மீண்டும் கூறி வைக்க விரும்புவதுடன் இந்த விடயம் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராகி வருகின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த கால யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்றிருந்த இலங்கை அகதிகள் இலங்கை திரும்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில் சட்டவிரோதமாக இலங்கை திரும்புகின்ற அகதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தெரிய வருகின்ற நிலையில் அவர்கள் தொடர்பில் தங்களது அமைச்சு ஏதேனும் ஏற்பாடுகளை முன்னெடுக்கின்றதா என அமைச்சர் சுவாமிநாதனிடம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போதே மீள்குடியேற்ற புனர்வாழ்வு, வடக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் கௌரவ டி.எம். சுவாமிநாதன் அவர்களிடம் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 1 மாத கால பகுதிக்குள் 4 தடவைகளில் 24 பேர் சட்டவிரோதமாக இலங்கை திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றே தெரிய வருகிறது. மேலும் இலங்கை திரும்பியுள்ள இலங்கை அகதிகளின் பிள்ளைகள் இந்திய பிறப்பு சான்றிதழ்களை கொண்டிருப்பதன் காரணமாக பாடசாலை கல்வி வசதிகள் மறுக்கப்படுகின்றதாகவும், இந்தியாவில் கல்வி கற்று A+ மற்றும் +2 பெறுபவர்களும் கொண்ட பிள்ளைகளுக்கான வேலைவாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. அந்த வகையில் இலங்கை அகதிகளை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் எந்த வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன? சட்டவிரோதமான முறையில் மீள இலங்கை வருகின்ற இலங்கை அகதிகள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்கள் தொடர்பில் தங்களது அமைச்சு ஏதேனும் ஏற்பாடுகளை முன்னெடுக்கின்றதா? இலங்கை திரும்புகின்ற மக்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு உரிய ஏற்பாடுகளை கல்வி உட்பட்ட ஏனைய அமைச்சுக்களுடன் இணைந்து பொருந்தக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளை முன்னெடுக்க முடியுமா என்பதுடன் மேற்படி மக்கள் இலங்கை பிரஜைகளாக சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அற்ற வகையில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க முடியுமா என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பணியாற்றும் அனைத்து போலீஸ் அதிகாரிகள் இனதும் விடுமுறைகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்கு இந்த விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் சட்டவிரோத குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர எதிர்வரும் 7ஆம் நாள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தேசிய ரீதியில் சிறப்பான முறையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ் பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் தர்சன கெட்டியாராட்சி தலைமையில் நடைபெற்றது. குறித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ் பாதுகாப்பு படை தலைமையக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மாணவர்கள் இருவருக்கும் மாணவி ஒருவருக்கும் யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் இதன்போது உதவிகள் வழங்கப்பட்டன. யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தினால் லயன்ஸ் கழகத்துக்கு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய மாகுள லயன்ஸ் கழகத்தின் அனுசரணையில் 3 மடிக்கணினிகள் மற்றும் மாதாந்தம் புலமை பரிசு பணமாக 5000 ரூபாய் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காட்லிக் கல்லூரியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் துவாரகன், புனித பத்திரிசியார் கல்லூரியைச் சேர்ந்த RDJ பால் ஜான்சன், யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கமலேஸ்வரி செந்தில்நாதன் ஆகியோருக்கு இவ்வாறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ராணுவத்தினர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தி தேர்தல் சட்டம் உடனடியாக அமல்படுத்தப்பட்டால் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மாத்தளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்தி உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான சுற்றறிக்கை இதுவரையில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதால் தேர்தல் ஆணைக்குழுவினால் எதனையும் செய்ய முடியாது. செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத ஆரம்பத்தில் அனைத்து வேலைகளும் நிறைவடைந்தால் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் ஆரம்ப வாரத்தில் தேர்தலை நடத்த முடியும் என்றும் பாராளுமன்ற அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தி தேர்தல் சட்டம் உடனடியாக அமல்படுத்தினால் மட்டுமே இது நடைபெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறைக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலைக்கு மாறாக பழைய விலையில் அல்லது கூடிய விலையில் சமையல் எரிவாயுவை விற்பனை செய்வோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கைத்தொழில் வர்த்தக அமைச்சர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 55 ரூபாவாலும் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 25 ரூபாவாலும் 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 138 ரூபாவாலும் குறைக்கப்பட்டது. எனினும் இந்த புதிய விலை பட்டியலை மீறி பழைய விலையில் விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வர்த்தகர்களுக்கு எதிராக 0111555481 அல்லது 1977 என்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பினை மேற்கொண்டு அறிய தருமாறும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய மீன்பிடித்துறை கூட்டுக்குழு மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கின்றன. இந்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் 5 மற்றும் 6ஆம் நாட்களில் கொழும்பில் நடத்தப்பட இருந்தன. எனினும் இலங்கையில் அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதால் அந்த கூட்டங்களை ஒத்திவைக்க நேர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இந்த கூட்டத்தில் வைத்து இலங்கையில் தடுப்பில் உள்ள 140 படகுகளையும் விடுவிக்க அரசாங்கத்தை தாம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2017ஆம் ஆண்டு இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நட்டம் 2016ஆம் ஆண்டை விட 240 வீதத்தால் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் அண்மை அறிக்கையின்படி 2017ஆம் ஆண்டில் மின்சார சபைக்கு 49,231 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் ஏற்பட்ட நட்டம் 14,499 மில்லியன் ரூபாவாகும். மின்சார சபையை நடத்தி செல்வதற்கான செலவு கடந்த 2016ஆம் ஆண்டு 2,31,147 மில்லியன்களாக காணப்பட்ட நிலையில் கடந்த வருடம் அந்த தொகை 2,72,962 மில்லியன்களாக அதிகரித்துள்ளது.
மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பிரதேசங்களில் நிலவிய வறட்சியுடன் கூடிய வானிலை காரணமாக உற்பத்தி குறைந்தமையும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டில் மின் உற்பத்திக்காக 152 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதோடு 2017 ஆண்டில் 184 பில்லியன் ரூபாவாக அது அதிகரித்துள்ளது என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 2016 ஆண்டு அரசு வங்கிகளில் இருந்து 6108 மில்லியன் ரூபாய் கடனை பெற்ற மின்சார சபை 2017 ஆண்டில் 8691 மில்லியன் ரூபாயை கடனாக பெற்றிருப்பதாக நிதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் சேவை சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சேவை புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக 70% அதிகமான ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பெரும்பாலான பாடசாலைகளில் மாணவர்களது வரவு மிக குறைவாக காணப்பட்டிருந்தது. இன்றைய பணி புறக்கணிப்பின் ஒரு அங்கமாக புத்தகாச விளையாட்டரங்கில் இருந்து இசுருபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சு அலுவலகம் வரை கல்வி சமூகத்தினரால் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதே நேரம் இன்றைய இந்த போராட்டத்துக்கு வடமாகாணத்தில் பெரும்பாலான கல்வி சமூகத்தினர் ஆதரவை வழங்கி சேவை புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் மலையக பகுதிகளில் இன்று இந்த போராட்டத்துக்கான ஆதரவு கிடைக்கப்படவில்லை என்றும் அதனால் அங்கு வளமை போன்றே கல்வி செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல் என்ற ரீதியில் தகுதியற்ற 1200 பேருக்கு கல்வித்துறையில் பதவி உயர்வுகள் வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வந்துள்ளதற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் இன்று பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளை ஒரு நாள் முடக்குவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்றைய தினத்தில் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை முடக்கிவிடக் கூடாது எனவும் வலிமை போன்று கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அரசாங்கத்தில் மற்றொரு அமைச்சரவை மாற்றம் இடம்பெற இருப்பதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது முக்கிய அமைச்சு பதவிகள் சில கைமாறப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பெட்ரோலிய வளத்துறை மற்றும் பௌத்த விவகாரம் உள்ளிட்ட அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் ஏற்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கடந்த காலங்களில் தனது கடமைகளை முறையாக செய்யாத சில அமைச்சுகளும் கைமாற்றப்பட இருப்பதாகவும் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையே இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 16 பேர் அரசாங்க கட்சியை விட்டு விலகி இருப்பதுடன் கடந்த மே மாதம் 1ஆம் நாள் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெற்றிருப்பதுடன் இதன்போது 17 பேரின் பதவிகளில் மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்துடன் ஜூன் 17ஆம் நாள் ராஜாங்க மற்றும் பிரதி அமைச்சர்களாக 7 பேர் பதவியேற்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 7 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை காரணமாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்நிலைகள் வற்றி காணப்படுவதனால் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டி ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய தற்போது நிலவும் வறட்சி காரணமாக ஜாழ் மாவட்டத்தில் 30,408 குடும்பங்களைச் சேர்ந்த 1,10,156 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 828 குடும்பங்களைச் சேர்ந்த 3,648 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 21,272 குடும்பங்களைச் சேர்ந்த 72,263 பேரும், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 29,421 குடும்பங்களைச் சேர்ந்த 1,02,163 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குருநாகல் மாவட்டத்தில் 726 குடும்பங்களைச் சேர்ந்த 14,155 பேரும், பருணருவை மாவட்டத்தில் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 3,374 குடும்பங்களைச் சேர்ந்த 10,145 பேரும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில பகுதிகளிலும் வறட்சியான நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் தமது நாளாந்த விவசாய செயற்பாடுகளை மேற்கொள்வதில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதலினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக செங்கல் மற்றும் சீமெந்திலான பாரம்பரிய நிரந்தர வீடுகளை வழங்கும் வேலை திட்டத்துக்கு அமைச்சரவையினால் இதற்கு முன்னர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை இணக்கப்பாட்டு குழு மற்றும் திட்டக்குழுவின் சிபார்சுக்கு அமைய வீடொன்று 1.25 மில்லியன் ரூபாவுக்கு வட்டியில்லாத கடனில் 25,000 வீடுகளை இந்த திட்டத்தில் முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில்
நிர்மாணிப்பதற்கும் இதில் 15,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணி 2018ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 8 மாத காலத்தில் பூர்த்தி செய்வதற்கும் எஞ்சிய 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை 2019ஆம் ஆண்டில் பூர்த்தி செய்வதற்கும் இந்த வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகள் திட்டம் தொடர்பிலான அலுவலகம் UNOPS மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதவள வீடமைப்பு வேலை திட்டம் பிரதானமாக கொண்ட நிறுவன குழுமத்துடன் உடன்படிக்கையை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்காக தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சமர்ப்பித்த ஆவணத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.